ஹலோ விபஸ், வெல்கம் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லைவ் டக்கல் டிக்கெட் சென்னை டு திருநெல்வேலி வந்து தேர்ட் ஏசி கோச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து புக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம லைவ் ஆல்ரெடி வந்து புக் பண்ணியிருக்கோம். அது வந்து 2 இயர்ஸில் வந்து புக் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 ஏசி கோச்சில் வந்து டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. அதனால நான் வந்து லைவ் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து அட்ரஸ் பண்ணுறது தான் இதோட முக்கியமான நோக்கம். இப்போ போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 இயர்ஸில் போட்டிருப்பேன். அதில் என்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணேன், அந்த 3 ஏசியில் வந்து நேற்று வந்து டிக்கெட் போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து நான் என்ன இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கான சொல்யூஷன் நம்ம என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஸோ அடுத்தடுத்து நம்ம டிக்கெட் புக் பண்ணுறப்போ நம்ம அந்த சொல்யூஷன் வந்து அந்த இஷ்யூ வந்து எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட நோக்கமும். ஸோ இப்போ நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் போட போகிறீங்க அப்படின்னா நான் சொல்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். 11 ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி அந்த தக்க டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் புக் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்க்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தக்க டிக்கெட்டும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக கிடைக்கும். ஸோ இப்போ நான் நேற்று ஏன் டிக்கெட் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று என்ன பீக் சீசன். இப்போ நார்மல் டைமில் டிக்கெட் போட்டால் நமக்கு அந்த எந்த இஷ்யூஸும் நம்ம ஃபேஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பீக் சீசனில் போடுறப்போ நிறைய பேர் வந்து டிக்கெட் புக் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்மளால் என்ன இஷ்யூஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து அட்ரஸ் பண்ண முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பீக் சீசனான நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் டிக்கெட் போட்டிருக்கேன். இன்றைக்கி நைட்டுக்கு நேற்று வந்து டிக்கெட் போட்டிருந்தேன். ஸோ நான் ஒரு இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஏசி கோச்சில் வந்து லைவ் டக்கல் டிக்கெட் புக் பண்ணுறப்போ நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். ஸோ அது வந்து என்ன, அதை நான் எப்படி ரிசால்வ் பண்ணேன் அப்படின்றத பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் கன்ஃபார்ம்டு தக்க டிக்கெட் எப்படி போட முடியும் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். அண்ட் மேலும் இந்த மாதிரி ரயில்வே அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம சேனல் வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த லைவ் டக்கல் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 விஷயம் வந்து மறக்காமல் வந்து நான் பண்ணேன். ஸோ அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு வந்து போகிறோம், அண்ட் என்ன டேட்டில் வந்து டக்கல் டிக்கெட் புக் பண்ணோம் அப்படின்றது, எந்த ட்ரெயினில் வந்து போடணும். நான் நெல்லை எக்ஸ்பிரஸ் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த எக்ஸ்பிரஸில் போயிட்டு தக்கல் வந்து கரெக்டாக அந்த டேட்டில் வந்து அவைலபிள் இருக்கா அப்படின்றது வந்து முன்னாடியே வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். பிகாஸ் ஒரு சில ட்ரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தக்கல் டிக்கெட் 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்து ஓப்பன் ஆயிரும். அதாவது அது ஒரிஜினேட்டிங் ஸ்டேஷனை பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த தக்கல் டேஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஸோ அதனால வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபஸ்ட்டு என்டர் பண்ணி நீங்கள் கரெக்டாக நம்ம தக்கல் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகே இந்த டேல எவ்வளோ டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அந்த எக்ஸ்பிரஸில் அப்படின்றது வந்து மறக்காம செக் பண்ணிக்கணும். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் இல்லை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் லிஸ்ட் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு நான் டிக்கெட் புக் பண்ணப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த ஜஸ்ட் நான் டீட்டெயில்ஸ் வந்து மாஸ்டர் லிஸ்ட்டில் ஆல்ரெடி அப்டேட் பண்ணதால டக்குன்னு நான் ஒரு கிளிக் பண்ணதுனே அந்த டீட்டெயில்ஸ் பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் வந்து டிலே ஆகும். நம்ம மேனுவலாக என்ட்ரு பண்ணுறதுக்கும் முன்னாடியே மாஸ்டர் லிஸ்ட் அப்டேட் பண்ணுறதுக்கும். ஸோ நீங்கள் அடுத்த டிக்கெட் புக் பண்ணுறப்போ மாஸ்டர் லிஸ்ட் வந்து மறக்காம வந்து என்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி. ஸோ மூணாவதாக வந்து நான் தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு எப்பயுமே வந்து ஐஆர்சிடிசி ஆர் வேலட் இல்லை வேலட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் பேமெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில். இந்த தடவை நான் ஏன் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் வந்து ட்ரை பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டிக்கெட் போட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஏசி கோச். ஸோ அதோட ப்ரைஸும் வந்து அதிகம். நான் அடுத்ததாக வந்து டிக்கெட் புக் பண்ணுற சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இல்லை. ஸோ அதனால் நான் வந்து இப்போ சப்போஸ் எனக்கு டிக்கெட் புக் ஆகலை அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து வேலெட்டுக்கே திரும்ப போயிடும். ஸோ எனக்கு வந்து அந்த வேலெட்டுக்கு போகக்கூடாது. பிகாஸ் வேலெட்டில் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் யூபிஐ ட்ரான்சாக்ஷனை டைப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் வந்து ட்ரை பண்ணேன். பட் யூபிஐ வந்து எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இன்றைக்கி இருந்துச்சு. அதனால் எந்த ஒரு இஷ்யூஸும் வரல. அதனால் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தடவை உங்களுக்கு டிக்கெட் அடிக்கடி நீங்கள் போடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் வேலெட்டில் வந்து டெபாசிட் பண்ணி நீங்கள் அது மூலமா பேமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் அடிக்கடி டிக்கெட் புக் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து யூபிஐ ட்ரான்சாக்ஷனே வந்து ட்ரை பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து தேர்ட் ஏசியில் வந்து சென்னை டு திருநெல்வேலி வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் 18 செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் என்னென்ன இஷ்யூஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோவில் வந்து அட்ரஸ் பண்ணுறேன். ஸோ இப்போது நான் வந்து நான் பேமெண்ட் பண்ணி முடித்த பிறகு ப்ராசஸிங் பேமெண்ட் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டே இருந்துச்சு அந்த பேஜில். பட் ஏன்னா எனக்கு மெயின் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி இருக்கிறதால மேலே வந்து மெயின் நோட்டிஃபிகேஷனில் அந்த கன்ஃபார்ம்டு டிக்கெட்கான அந்த மெயில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு அப்போவே வந்து தெரியும் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம அந்த ரயில் ஒன் ஆப்பில் வந்து ப்ராசஸிங் பேமெண்ட்னு சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. பட் அதில் கன்ஃபர்மேஷன் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். பட் ரொம்ப நேரம் நான் வந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு இன்னும் ப்ராசஸிங் பேமெண்ட் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருந்துச்சு. சரி, அந்த மெயின் நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிக்கெட் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. பர்த் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துருச்சு. சரி, அதுக்கப்புறமா அந்த ரயில் ஒன் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு திரும்ப செக் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேக் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து என்ன வந்துச்சுன்னா பெண்டிங் அதாவது அந்த பேமெண்ட் ஃபெயில்ட் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆச்சு. இந்த பேமெண்ட் ஃபெயில்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே பேமெண்ட் ஃபெயில்ட் ஆயிடுச்சு, அப்போ டிக்கெட் புக் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா டிக்கெட் வந்து புக் ஆயிருக்கு, ஆனால் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எரர் வந்துச்சு. பட் சரி, அதில் வந்து மை புக்கிங்ஸில் போயிட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ மை புக்கிங்ஸில் போய் பார்த்த பிறகு தான் தெரியுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு நீங்கள் புக் பண்ணுறப்பையும் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் பேமெண்ட் அப்படின்ற இதில் வந்து லோட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். 5 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகும். அப்படி கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னா நீங்கள் மெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுருங்க. சப்போஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா மெயிலோ இல்லை மெசேஜ்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு டிக்கெட் புக் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ப்ராசஸிங் பேமெண்ட்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உடனே வந்து அந்த பேஜை விட்டு வெளியே வந்துடாதீங்க டிக்கெட் புக் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு தப்பை மட்டும் முக்கியமாக வந்து பண்ணிடாதீங்க. பிகாஸ் ப்ராசஸிங் பேமெண்ட்டில் இருந்தாலும் டிக்கெட் வந்து 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த இஷ்யூஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் அடுத்ததான் நம்ம ஃபேஸ் பண்ண இஷ்யூ வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக வந்து நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியல அந்த நேரத்தில். அண்ட் நான் ஷேர் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறப்ப ஷேரும் பண்ண முடியல. சரி, மெயிலில் போயிட்டேச்சு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த மெயில் ஐக்கானை கிளிக் பண்ணாலும் அது வந்து ஒர்க் ஆகலாம் அந்த டைமில். ஸோ ஆக்ஷன் நாட் அலோடட் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆச்சு. ஸோ நீங்கள் வந்து தக்கல் டிக்கெட் வந்து புக் பண்ணுறப்போ அந்த ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்றதால ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் இல்லை 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பிடிஎஃபாக வந்து டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த 3AC கோச் வந்து புக் பண்ணுறப்போ நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். அண்ட் இதுக்கான சொல்யூஷனும் பார்த்தீங்கன்னா இதுதான். நீங்களும் வந்து தக்க டிக்கெட் புக் பண்ணுறப்போ என்னென்ன இஷ்யூஸ்லாம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். நம்ம வந்து கண்டிப்பாக வீடியோவில் வந்து அட்ரஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தடுத்து நம்ம வந்து நிறைய லைவ் தக்கல் வந்து போட போகிறோம். நான் அதில் என்னென்ன இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நம்ம அட்ரஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் எல்லாருக்கும் தக்க டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்றதா பார்த்தீங்கன்னா நம்மளோட நோக்கம். ஸோ நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் தக்கல் போடுறப்போ இந்த மாதிரி இஷ்யூஸ் வரதெல்லாம் எப்படி ரிசால்வ் எப்படி கிளியர் பண்றது அப்படின்றத பத்தி இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரி ரெகுலரா அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.